கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இயேசு நாயின் என்னும் ஊருக்கு போனார். இந்த நாயின் ஊர் நாசரேத்துக்கு தென்மேற்கில் 6 மைல் தூரத்தில் உள்ளது. சரியாக ஊர் வாசலில் நுழையும் போது எதிராக மரித்துப்போன ஒருவனை கொண்டு வருகிறார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே பையன். அந்த தாயும் ஒரு விதவை. அவள் மிகவும் அழுதாள். அவளோடு நிறைய பேர் வந்தார்கள். இயேசு அந்த விதவையை பார்த்ததும் மனதுருகி, அழாதே என்றார். இன்றைக்கும் நாம் நம் வாழ்க்கையில் கவலைகள், கஷ்டங்கள் படுகிற பொழுது நாமும் அழுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து அழாதே என்று சொல்லி நம்மை நம் தாய் தேற்றுவது போல தேற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அவர் மரித்தவன் உடல் அருகே வருகிறார். லூக்கா சுவிசேஷகன் இந்த சவப்பெட்டியை திறந்த சவப்பெட்டியாக எழுதுகிறார். இயேசு கிட்டே வந்து பாடையை தொட்டு, வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடம் ஒப்புவித்தார் என்று பார்க்கின்றோம். இந்த சம்பவத்தை நாம் சற்று ஆழமாக பார்த்தோமானால், பாவத்தில் மரித்து போன ஒரு வாலிபனை வைத்துக்கொண்டு தாய் அழுகிறாள் என்று நாம் கற்றுக்கொள்கின்றோம். என் பிள்ளை பரலோகத்துக்கு செல்ல முடியாதபடி அவன் பாவத்தில் மரித்து விட்டானே, என் சொல்லை கேட்க மாட்டேன் என்கிறானே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுது புலம்புகிற எத்தனையோ பெற்றோரை பார்க்கின்றோம். கடைசியாக ஆண்டவரே அந்த பெற்றோரை அழாதே என்று தேற்றுகிறார். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறார். பாவத்தில் மரித்தவர்களை இயேசு பார்த்து முதலாவது தொடுகிறார். இயேசுவின் ஒரு தொடுதலுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதன் பின்பு மரித்தவனை பார்த்து பேசுகிறார், உயிர்ப்பிக்கிறார். பேசிய உடனே பாவத்தில் மரித்தவர்கள் மனம் திரும்புகிறார்கள், மன்னிப்பு கேட்டு இயேசுவண்டை வருகிறார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு தாய்க்கு ஒரே பையன் இருந்தான். அவன் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு கூலி வேலைக்கு போவான். சம்பளத்தை தாயிடம் கொடுப்பதில்லை. குடிக்கவும் நண்பர்களோடு சேர்ந்து கூத்தடிக்கவும் அதை பயன்படுத்தினான். தாயார் ஆண்டவரிடம் அழுவார்கள், ஆண்டவரே, என் பையனை ஆசீர்வதியும், என் பேச்சை கேட்க மாட்டேன்கிறானே என்று சொல்லி ஜெபித்தார்கள். நாட்கள் சென்றது. ஒரு நாள் ஆண்டவர் அவனிடம் பேசினார். பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், மதிக்க வேண்டும் என்றார். அது முதல் அவன் வேலை செய்து அம்மாவிடம் கொடுப்பான். அம்மா சொன்னதை அப்படியே கேட்டு நடந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இதை கேட்டு கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்ப்போம். பாவத்தில் மரித்து போய் விடுதலை பெற முடியாமல் திகைக்கிறோமா? இந்த இயேசுவின் பார்வையில் நாம் ஒவ்வொருவரும் வருவோம். அவர் நம்மை தொட்டு நம்மோடு கூட பேசுவார். நம்மை அந்த பரலோக பாக்கியத்தை பெறுபடியாக செய்வார். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் பாவத்தில் மரித்த தம்மை உமக்கென்று ஒப்பு கொடுக்க உதவி செய்தரலும். உம்மால் தொடப்பட்டு உயிர் கொடுக்கிற ஆவியானவர் அவர்கள் எல்லாரையும் நீர் உயிர்ப்பியும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.